தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டியை சேர்ந்த சுப்பையா பாண்டி என்பவர் இடம் வாங்கி தருவதாகவும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறி 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் சுப்பையா பாண்டியை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்த பாதிக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதுக்கப்புறம் நான் அந்த அடிப்படையில் வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொக்கம்பட்டி ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஃபார்வர்ட் பண்ணி சொக்கம்பட்டி ஸ்டேஷனில் எங்களை கூட்டி விசாரித்தாங்க. ஆப்போசிட் எதிர்பார்ட்டி சுப்பையா பாண்டியனுக்கு வந்து சம்மன் அனுப்பியுமே அவர் வரலை. அவர் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்னா, 1 மாதம் டைம் கொடுங்க, நான் அமௌண்ட்டை கொடுத்துருதேன் அப்படின்னாரு. தற்செயலாக என்னைய வந்து எங்களை பைக்கில் போயிட்டுக்களை பார்த்து என்ன நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நாங்கள் வழி இல்லாமல் நான் சொன்னேன், அப்படிலாம் தர முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியாதுன்னு செஞ்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் மறுபடியும் போய் கேட்கல அவர் நீ இது லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டுமா இருக்கணும், நீ வந்தால் வெட்டிடுவேன், இல்லை துண்டு துண்டாக வெட்டி நான் இது பண்ணிடுவேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தானுக்கு ஒரு ஆள் மிரட்டி ஆடியோ போட்டிருக்காரு, யாருன்னு சொல்லி நான் சுட்டுருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஆடியோ காமிக்கிறேன். இப்படி மிரட்டும் போது ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கோம். இப்போ வந்திருக்க எஸ்பி சார் வந்து நல்லா நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரிஞ்சு நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து மறுபடியும் மனு கொடுத்து எங்களுக்கு இது ஒரு தீர்வாக அவர் சரி பண்ணி தரணும்னு நாங்கள் கேட்டு